என் அன்பு குழந்தையே, பல நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குல தெய்வத்தின் வாக்கினை கேட்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. இந்த வாக்கானது உன்னிடத்தில் ஒரு முக்கியமான காரணத்திற்காகத்தான் வந்து சேர்ந்திருக்கின்றது. குல தெய்வ குறிப்பினை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. குல தெய்வம் உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற சில விஷயங்களை பற்றி உன் அப்பா இன்று உனக்கு சொல்லிவிடுகின்றேன். குல தெய்வம் ஒருவரை தேடி வந்து ஒரு வார்த்தையை பேச துடிக்கிறது என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த நேரத்தில் உன் குலதெய்வம் உன்னோடு பேசுவதற்கு இந்த அப்பா என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றது. நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வமான என்னை நீ எப்போதும் நம்பிக்கையோடு பார்க்கின்றாய். அது மட்டுமல்ல, தினம் தினமும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த அப்பாவின் மூலமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வர சேர்த்தால் அது உன்னை எளிதாக வந்து சேர்ந்துவிடும் என்பதனால்தான் உன் குலதெய்வம் என்னிடத்தில் பேச தொடங்கியது. அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயங்களை எல்லாம் உன் அப்பா உனக்கு இன்று நிச்சயமாக சொல்கின்றேன். எப்பொழுதுமே இந்த அப்பா என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை எப்பொழுதுமே நல்ல நிலையோடு நீ இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். நல்ல நிலை என்றால் என்ன தெரியுமா? நல்ல மனநிலை, நல்ல உடல்நிலை. வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, நல்ல உடல்நிலையோடும் நல்ல மனநிலையோடும் நீ இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நடக்கும். எக்காரணம் கொண்டும் இதுவெல்லாம் உன்னை விட்டு விலகி செல்லாது. நானும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பொழுதும் உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கின்றேன். இந்த அப்பா ஒரு விஷயத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை நல்லது என்பதை புரிந்து கொண்ட உன் குலதெய்வம் அப்பாவின் மூலமாக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றது. நான் ஒவ்வொரு நாளுமே உன் முன்னால் நின்று உனக்கான வாக்கினை தர வந்திருக்கின்றேன். அதற்கு உன் குலதெய்வம் இப்பொழுது ஆதரவு கொடுத்திருக்கின்றது. இந்த அப்பா செய்கின்ற இந்த நல்ல விஷயத்தினால் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்த பல விஷயங்களுக்கு இப்பொழுது பல மாற்றங்கள் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி உன் குலதெய்வம் சொன்ன இந்த வாக்குறுதியினால்தான் இந்த அப்பா இன்று உன் முன்னால் இருக்கின்றேன் என்பதை மறக்காமல் இப்பொழுது உன் குலதெய்வ வாக்கினை நீ கேட்க தொடங்கு. என் பிள்ளையே, உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொன்னதெல்லாம் நான் சொல்கின்றேன். கவனமாக கவனித்து கேள். உன்னுடைய குலதெய்வம் இன்று உன் முன்னால் நிற்கின்றேன். நான் உன்னிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை அப்பாவின் மூலமாக பெற்று கொண்டேன். என் குழந்தையே, நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் உன் குல தெய்வமாகிய நான் பல கஷ்டங்களை தாண்டி உனக்கு பல நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களுக்கும் உனக்கு வாழ்க்கையில் துரோகம் செய்தவர்களுக்கும் பல தண்டனைகளை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் முன்னிலையில் வந்து மண்டியிட நான் அவர்களை வைத்து கொண்டு தான் இருக்கின்றேன்.
அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ மனமுடைந்து காணப்படுவதற்கு என்ன காரணம்? நீ மனமுடைந்து விட்டால் உன்னுடைய தெய்வத்தினால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள துணிந்து நின்று அதன் பிறகல்லவா அதனை நீ என்னிடத்தில் சொல்ல வேண்டும். நான் உன்னுடைய துணிச்சலை கண்டு அதை நான் உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன் அல்லவா? ஒரு துளி அளவேனும் நான் அதிலிருந்து தாமதிக்க மாட்டேன். நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கிடைக்க இருக்கின்ற விஷயங்களை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். எந்த விஷயம் நடந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தானே குல தெய்வமாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் எப்பொழுதுமே உன் இல்லத்தின் நிலவாசலில் தங்கி இருக்கின்றேன். அதுவே உனக்கு மறந்து விடுகின்றது. இன்னமும் சிறு பிள்ளைகள் அந்த நிலைவாசலுக்கென்று மரியாதைகளை ஒரு நாளும் கொடுப்பதில்லை. ஏனோ தானோவென்று அதனை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். யார் அதற்கு மதிப்பு கொடுக்கின்றார்களோ, யார் அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுகின்றார்களோ, அவர்களின் இல்லத்தில் உன் குலதெய்வம் தங்கி இருக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். குலதெய்வத்திடம் சொன்னேன் ஒரு விஷயத்தை, ஆனால் அது நடக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். எல்லோருக்குமே இன்று நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த குலதெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்தால் சில விஷயங்களை முடித்து கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு என்னால் தீர்வு கொடுக்க முடியும். அதற்காக நான் உன் இல்லம் தேடி வரும்பொழுது அந்த வாசலின் அருகில் கூட வர முடியாதபடி ஏகப்பட்ட குப்பைகளும் கோலங்களுமாக அங்கே கிடந்து கொண்டிருக்கும். அது மட்டும் அல்லாமல் காலணிகளையும் வருகின்ற அந்த இடத்தில் கழட்டி விட்டிருப்பார்கள். இதை நான் தவறு என்று சொல்லவில்லை. நான் உள்ளே வர வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்று தான் சொல்கின்றேன். என்னை அழைக்கின்ற நேரத்திலாவது இதையெல்லாம் நீ சுத்தம் செய்து வைத்திருந்தால் என்னுடைய மனது நிச்சயமாக மகிழ்ச்சி அடையும். அவசரத்தில் உள்ளே பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்துவிட்டு வாசலில் குப்பையும் இது போன்ற காலணிகளையும் விட்டு வைத்திருந்தால் நீ எத்தனை பூஜைகள் செய்திருந்தாலும் ஒரு பயனும் கிடையாது. நான் உள்ளே வராமல் சென்று விடுவேன் அல்லவா? சரி, இது ஒரு புறம் இருக்க, வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதத்தின் 15ஆம் தேதியாவது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உன் குல தெய்வமானது ஒரு முக்கியமான விஷயத்தை நடக்க போகின்றது. அந்த நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வருகின்ற பௌர்ணமி நாளில் ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்கின்றது. அப்படியானால் இந்த நாளில் நான் உனக்கு நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க முன்வர வேண்டும். என் பிள்ளையே, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். எனக்காக உன்னுடைய இல்லத்தை சுத்தம் செய்து, அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாளிலேயே உன் இல்லத்தை சுத்தம் செய்து அங்கே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக மங்களகரமாக நீ செய்துவிட்டு அதன் பிறகு உன் இல்லத்தின் நிலைவாசலுக்கு என் குழந்தை கோலமிட்டு இதையெல்லாம் நீ அடுத்த நாள் காலையில் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். முதல் நாளிலேயே கடைக்கு சென்று அங்கே உன் குல தெய்வத்தை மனதார வேண்டி வெல்லம் வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தில் வைத்துவிடு.
குங்குமத்தையும் வாங்கி வைத்துவிடு. முடிந்தால் பச்சரிசியையும் வாங்கி கொடுக்கலாம். இதையெல்லாம் வாங்கி உன்னுடைய இல்லத்தில் வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை அங்கிருந்து எடுத்து நீ உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு சென்று கொடுத்துவிட வேண்டும். ஒருவேளை என் பிள்ளைக்கு குலதெய்வத்தின் கோவில் அருகில் இல்லை என்றால் என் பிள்ளையே, அதற்காக நீ வருத்தமடையாதே. உன்னுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஓம் என் குல தெய்வமே வர வர என்று சொல்லி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு. நிச்சயமாக உன் குலதெய்வம் அங்கே வந்து அதனை ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஆசிகளையும் முழுமையாக வணங்குவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உன் குல தெய்வம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெளிவில் இருக்கட்டும். நான் இருக்கின்ற இடம் எல்லாம் தூய்மையா இருக்கட்டும். என் பிள்ளையே, வாரத்தின் ஒரு நாளாவது எனக்காக வாரத்தில் ஒரு நாளாவது இதனை சுத்தம் செய்து மீண்டும் அழுக்கு படியாமல் நீ பார்த்துக்கொள். பூஜைகள் செய்யும் பொழுது உன் நிலத்தில் இருக்கின்ற தூய்மையும் உன் மனதில் இருக்கின்ற தூய்மையும் தான் என்னை உள்ளே வரவழைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, உன் குலதெய்வம் பேசிய வார்த்தைகளை கேட்டாய் அல்லவா? இந்த அப்பா உன்னிடத்தில் இதனால் தான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இன்று முடிவெடுத்து உன் இல்லத்திற்குள் குலதெய்வம் நிச்சயமாக வர வேண்டும். பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வ கோவிலுக்கு வெல்லம், பச்சரிசி, குங்குமம் என்று இதில் உன்னால் முடிந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து, என் பிள்ளை, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஈடேற்று. நல்லது ஒரு முறை நடக்க ஆரம்பித்து விட்டால் அதன் பிறகு யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. தொடர்ந்து நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடக்கச் செய்வேன்.